வணக்கம். நம்மளோட இந்த வேகமான பரபரப்பான வாழ்க்கையில ஆன்மீக தெளிவு அப்படிங்கிறது சாத்தியமா? பணம் புகழ்னு ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ நிஜமான மன அமைதிய நாம எங்கேயோ தொலைச்சிடுறோமா? வாங்க இந்த கேள்விக்கான பதில இன்னைக்கு தேடலாம். இப்போ நீங்க பாக்குறது காஞ்சி மகா பெரியவா அவர்கள தான். அவரோட போதனைகள், சொற்பொழிவுகள், எண்ணங்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து உருவாகுனது தான் தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற 7 பாகங்கள் கொண்ட அற்புதமான நூல். வாங்க அவரோட போதனைகள்ல இருந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு மகா பெரியவா சொன்ன ஒரு ரொம்ப சிம்பிளான நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சாதாரண சமையலறை காட்சி, ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய ஆன்மீக உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். மகா பெரியவா ஒரு இடத்துல தங்கியிருக்கும்போது சமையலறையிலிருந்து வர புகை அந்த மண்டபம் முழுக்க பரவிடுமா. ஆனா அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த நோட் பண்ணிருக்காரு. என்னன்னா, புகை எங்கிருந்து வருதோ, அதாவது அந்த அடுப்புக்கு ரொம்ப பக்கத்துல புகை ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. பாத்தீங்களா, பிரச்சனை எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்திலே தான் தீர்வும் இருக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியுமா? சரி, இந்த புகை மண்டல சமையலறை உவமைய வச்சு மகா பெரியவா நம்ம மக்களோட ஆன்மீக வாழ்க்கையை எப்படி பாக்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிராமத்திலயும் சரி நகரத்திலயும் சரி அவர் கண்டுபிடிச்ச சில உண்மைகள் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். பொதுவா நாம என்ன நினைப்போம், கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நேரம் அதிகம், அதனால அவங்க தான் பக்தி அதிகமா செலுத்துவாங்கன்னு, இல்லையா? மகா பெரியவாவும் அப்படித்தான் எதிர்பார்த்திருக்கார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதுக்கு நேர் மாறா இருந்திருக்கு. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் தங்களால ஆன்மீக விஷயங்களை சரியா செய்ய முடியலையேன்னு ஒரு மனக்குறை, ஒரு வருத்தம் அவங்க கிட்ட அதிகமா இருந்திருக்கு. அதனால கிடைக்கிற கொஞ்ச நேரத்திலயும் அதை ஈடு செய்ய ரொம்ப முயற்சி எடுத்திருக்காங்க. ஆமா, சிட்டி லைஃப்னா சொல்லவா வேணும். ஒரே பரபரப்பு தான். ஆஃபீஸ் வேலை, கிளப், சோஷியல் சர்வீஸ்னு நேரம் போறதே தெரியாது. இதனால அவங்களால நிறைய அனுஷ்டானங்களை பூஜைகளை சரியா பண்ண முடியல. ஆனா ஐயோ, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியலங்கிற ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள ஆழமா இருந்திருக்கு. அந்த வருத்தம் தான் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன சடங்குகளையாவது பிரார்த்தனைகளையாவது விடாம செய்ய வச்சிருக்கு. அப்போ இந்த ஆன்மீகத்தை நாம சரியா கடைபிடிக்க முடியாததுக்கு உண்மையான காரணம் என்ன? நேரம் இல்லாததா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு ஆழமான காரணம் இருக்கா? மகா பெரியவா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பணத்தின் மேல இருக்கிற தீராத ஆசை, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேர்னு மகா பெரியவா ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பணத்தையும் வசதிகளையும் தேடி ஓடுற ஓட்டம்தான் நம்மளை இப்படி ஆக்கியிருக்கு. இந்த பண ஆசைங்கிற புகை நம்ம வாழ்க்கையை எப்படி மூடுதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்திக்கிறோம். அப்புறம் நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் கண்டுக்காம விடுறோம். கடைசியில என்னாகுது? வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மன அமைதியையும் திருப்தியையும் மொத்தமா இழந்துட்டு நிக்கிறோம். சரி, பிரச்சனை இதுதான்னா இதுக்கு தீர்வு என்ன? உண்மையான சந்தோஷத்தையும் நிறைவையும் அடையறதுக்கு மகாபிரிவா ஒரு தெளிவான வழியை காட்டுறாரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ் தான். 1. பணத்துக்கு பின்னாடி ஓடுறத நிறுத்தணும். 2. ஒரு நல்ல குணமுள்ள மனுஷனா மாற முயற்சி பண்ணணும். 3. நான் என்னாலன்னு சொல்ற அந்த அகம்பாவத்தை, அதாவது ஈகோவை தூக்கி போடணும். கடைசியா ரொம்ப முக்கியமா, நாம செய்யற எல்லா வேலையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அது என்ன ஈஸ்வர அர்ப்பணம்? ரொம்ப சிம்பிள். நாம செய்யற ஒவ்வொரு வேலையும், அது சின்னதோ பெரிசோ, அதோட பலன்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இது இறைவனுக்காக செய்யற ஒரு சேவைன்னு நினைச்சு செய்யறதுதான். இதுதான் பற்று இல்லாம வாழ்றதுக்கான சாவி. சரி, இதெல்லாம் அந்த காலத்து விஷயம் நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது எவ்வளவு முக்கியம். நாம எதையெல்லாம் இழந்துட்டு இருக்கோம் நம்ம மகாபெரிவா சுட்டி காட்டுறத பாருங்க. இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நாகரீகம், மாடர்ன் லைஃப்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கே திருப்தி தராத ஒரு வாழ்க்கை முறைய நாம கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றோம். ஆனா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத ஆன்மீக புதையல நாம கண்டுக்காம விடுறோம். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க மன அமைதிக்காகவும் வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடியும் நம்மளோட வேதாந்தத்தையும் பக்தி மார்க்கத்தையும் தேடி வராங்க. ஆனா காலங்காலமா நம்மகிட்டயே இருக்கிற இந்த ஞானத்தை நாம மதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்குதான் நம்ம ஞானகோஷ் இருக்கு. அத பத்தி சில விஷயங்கள் சொல்றேன். முதல்ல இவ்ளோ நேரம் பொறுமையா இதை கேட்டவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் அப்படிங்கிறது ஒரு பன்மொழித் தளம். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராட்டி, தமிழ், பெங்காலி மாதிரி பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்ல கொண்டு வர போறோம்.
எங்களோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், அப்புறம் மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட கதைகள், ஆதிசங்கரோட தெய்வீகமான கதைன்னு பல விஷயங்களை பத்தி தினமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். நாங்க பகிரும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை எல்லார்கிட்டயும் கொண்டு சேருங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற விளக்க பிரகாசமா எரிய வைப்போம். நன்றி.